ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருபா சேனல். இப்போ இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் தமிழ் டார்கெட் 100 அவுட் ஆஃப் 100 என்ற ஒரு சீரிஸில் இது வந்து தேர்ட் வீடியோ. ஓகேங்களா? அவங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கணியனின் நண்பன், ஓகேங்களா? கணியனின் நண்பன் லெசனு, அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் பார்ப்போம். செக் நாட்டை சேர்ந்த நாடகாசிரியர் காரல் கபெக் என்றவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் வந்து 1920 நாடகம் ஒன்று எழுதினார். அதில் தான் முதல்ல இப்போ இந்த ரோபோன்ற ஒரு வேர்டை வந்து முதல்ல அவர் செக் நாட்டை சேர்ந்த கார்ல் கபெக் என்றவர் தான் முதல் வந்து யூஸ் பண்ணார். ஓகேங்களா? ரோபோன்னா என்னன்னு சொல்கிறாங்க? அடிமை என்று பொருள். ரோபோன்னா அடிமை என்று பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு டியூனை போகலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ஓகே, இவை தோட்டத்தில் மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கும், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் வந்து தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. அது யார் விளக்கம் தர்றா? பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் என்றது தான் தானியங்கினா என்னன்றது விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 1997 மேலே ஒரு சதுரங்க போட்டி வந்து நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ், கேரி காஸ்பரோவும் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கி டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினி, இது 2 பேர் வச்சு ஒரு வந்து போட்டி வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்துட்டு டீப் ப்ளூ என்ற ஒரு மீத்திரன் கணினி என்னது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் மீத்திரன் கணினி சொல்லுவாங்க. அந்த மீத்திரன் கணினி தான் வெற்றி பெற்றிருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உலகிலே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. இப்போ குடியுரிமை சிட்டிசன்ஷிப் யார் கொடுப்பாங்க? ஒரு ஹியூமன் தான் சிட்டிசன்ஷிப் அந்த நாட்டில் வாழ்றதுக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் சிட்டிசன்ஷிப்பு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ஒரு ரோபோவுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரியில் சவுதி அரேபியாவில். ஓகே, அந்த ரோபோவோட பேர் என்னென்னா சோபியா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்கு? சவுதி அரேபியா வந்துட்டு குடியுரிமை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது இல்லைங்களா? அந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் ஒளி பிறந்தது. இப்போ அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு நேரொலினா காணொலி மூலமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார். அதோட சின்ன ஒரு தொகுப்பு, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். ஓகே, தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள், என் வாழ்க்கைக்கு ஒளி சேர்த்தது என்கிறார் அப்துல் கலாம். தமிழில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூலே திருக்குறள் தான். அது வந்து அதை படிக்கும்போது அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது என்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற ஒரு புக்கை படிக்கும்போது இவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி பெற்றேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புக்கை படிக்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துச்சு, மகிழ்ச்சி வந்துச்சு, அதே மாதிரி அறிவெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு என்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு போலியோவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 3 கேஜி எடையை கொண்ட செயற்கை கால் இருக்குது இல்லைங்களா? போலியோவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 3 கேஜி இருக்கும் அந்த செயற்கை கால்கள். அதை வந்து வெறும் 300 கிராம் எடை கொண்ட கார்பன் இலையை கொண்டு மாற்றியது பெருமகிழ்ச்சி என்றார். ஓகே, நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு துறையில் அக்னி பிருத்வி என்ற ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 525 கேஜி எடையுள்ள செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்குது. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் என்ற மாதிரி யார் சொல்கிறா? இந்த வேர்டை கொடுத்துட்டு கேள்வி கேட்க ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தானே யார் சொன்னான்னு கேட்பாங்க. யார்? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொல்லியிருப்பார் இந்த வேர்டை. ஓகே, நெக்ஸ்ட்டு வெற்றி அடைய வழி என்று அப்துல் கலாம் சொல்கிறார். வெற்றி அடையினா என்ன வழி என்று அப்துல் கலாம் 2 வழியை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை கவனிக்கிறது ஒன்று. இன்னொன்று வியர்வை என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெற்றி அடையும் 2 வழிகள் என்று அப்துல் கலாம் சொன்னது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காமராசரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கல்வி கண் திறந்தவர் காமராசர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட கொள்கை இதுதான். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இந்த ஐடியா அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா, இப்போ வந்து ஒரு காரில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கிராமத்துக்காக போயிட்டு அங்கே என்னென்ன வசதி இருக்குன்னு பார்ப்பாருங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு பையன் வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏன்ப்பா ஆடு மேய்ச்சிட்ருக்க, ஏன் ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா, பள்ளிக்கு போகலையா, படிக்க போகலையான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. நம்ம காமராசர் அந்த பையன் கேட்டால், அந்த பையன் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் ஊரில் பள்ளி இல்லை, அதனால தான் ஸ்கூலுக்கு போகலன்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்து இங்கே பள்ளிகள் வந்து அதிகமாக தான் இருக்கணும், நம்ம அதிகமாக பள்ளிகள் திறக்கணும் கண்டிப்பான்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஐடியாவில் தான் மூடியிருந்த 6000 6000 பள்ளிகளை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார் அவர். இது நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த இதில் ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியுன்ற மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பார்.
கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராசர். நம்ம காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று சொன்னது யார்? பெரியார். ஓகே, இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட சிறப்பு பெயர்கள். காமராசரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குவார். நான் சொன்ன மேலே 6000 பள்ளிகளை திறக்கிறதுக்கு ஆணையிட்டாருன்னுட்டு அதாங்க. 6000 பள்ளி திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்பி படிக்க வச்சார். அதிகமாக பசங்களை படிக்க வச்சு படிக்கிறது மூலம் மட்டும்தான் நம்மளோட அறிவை மேம்படுத்த முடியும்னுட்டு எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணுன்றதுனால தான் கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தார். இவர் இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ உதவிகள் பண்ணார். இவளோட திட்டங்களை கொண்டு வந்தார். அதுக்கு நம்ம தமிழக அரசு சிறப்புகள் செஞ்சுருக்கு. அந்த சிறப்பு என்னென்னு பார்ப்போம். இப்போ மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம்னு பேர் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 1976 1977 வரைக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லத்தையும் விருதுநகர் இல்லத்தையும் அரசுரிமை ஆக்கப்பட்டு நினைவில்லங்களும் ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வச்சுருப்பாங்க. சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு அது நம்ம காமராசர் பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2 2000 அமைச்சிருப்பாங்க. இப்போது அக்டோபர் 2 2000 கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெசன் நூலகம் நோக்கி. இப்போது லைப்ரரியில் நம்மளுக்கு நிறைய நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே லைப்ரரியில் போய் படித்து தான் நம்ம அறிவை வளர்த்துக்கினாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணாவை கூட சொல்லலாம். அண்ணாவும் நிறைய லைப்ரரியில் போய்ட்டு படித்து தான் தன்னோட அறிவை வளர்த்துருப்பார். இப்போது ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். அது ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். ஓகேங்களா? அது 8 அடுக்கில் 8 ஏக்கரில் இருக்குது. ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம். இப்போ ஆசியாவிலே நம்ம செகண்ட் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதே ஆசியாவிலே பெருசு எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. ஓகேங்களா? சீனாவில் உள்ளது மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யாருன்னா ஈரா அரங்கநாதன். இவர் தான் நம்ம இந்திய நூலக அறிவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 தளங்கள் இருக்குன்னு படித்தோம் பார்த்தீங்களா? அந்த 8 தளங்களில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தரைத்தளம். இப்போ தரைத்தளத்துனா இப்போ கீழே பேஸ் போகும்னு சொல்லுவாங்கன்னா அந்த தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெயில் நூல். இப்போ பிரெயில் நூல் என்ன தெரியல, இப்போ கண்ணு தெரியாது. இப்போ நம்ம இளன் கலரெல்லாம் படிச்சிருப்போம். இளன் கலர்னால் பிரெயில் நூல் யூஸ் பண்ணி படித்தாங்கன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் முதல் தளம் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஞாபகம். முதல் தளம்னா குழந்தைகள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, பருவ நூல்கள். அப்புறம் குழந்தைகளுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழுக்கே கொடுப்போம். அது செகண்ட் டைம் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் தமிழ் நூல்கள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன, நம்ம நாட்டில் எது நல்லா இம்ப்ரூவ் ஆகுது? கம்ப்யூட்டர் தான். இப்போ எல்லாம் எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கம்ப்யூட்டர் தான் தேர்டுக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சேன். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் தேர்டில். அப்புறம் 4வதில் இப்போ கணினிக்கு அப்புறம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி வரும். அப்புறம் 5வதில் கணிதம், அறிவியல், மருத்துவம் வரும். 6வதில் பொறியியல், வேளாண்மை கலை, திரைப்படக்கலை வரும். அதுக்கப்புறம் 7th வரலாறு, சுற்றுலா பற்றி வரும். அப்புறம் 8வது நிர்வாக பிரிவு. இப்போ நூலகத்தோட நிர்வாக பிரிவு தான் 8வதுல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னால நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் தான். இப்போ அறிஞர் அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நூலகத்திலே படித்து உயர்நிலை அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறார். மேலே பார்த்தோன்னா நம்ம நூலக அறிவியலின் தந்தை என்று யார் சொன்னாங்க? எஸ்.ஆர். அரங்கநாதன் சொன்னாங்க நூலகவியல் தந்தைன்னுட்டு. அதுதான் அந்த சிறந்த நூலகர்களுக்கு இப்போது பெஸ்ட்டு நூலகம் ஏதாவது ஒரு இப்போ சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு இப்போ கன்னிமரா நூலகம் சென்னையில் இருக்குது. அதை பெஸ்ட்டு நூலகமாக தேர்ந்தெடுத்து டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.